வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் வடலி தோட்டத்தை சேர்ந்து 80 வயதுடைய கந்தமுத்து புஷ்பராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைந்த முதியவர் 4 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்துள்ளார். இதனை யாரும் அவதானிக்காத நிலையில் துர்நாற்றம் வீசியது. இந்த நிலையில் மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குறைந்த வீட்டுக்கு சென்ற போலீசார் முதியவரின் சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்பட்டதை அவதானித்தனர். சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். செம்மணி புதைக்குழி விடயத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதுடன் புதைக்குழிகளின் நீட்சி அறியப்பட வேண்டும். எந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தியும் புதைக்குழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது. இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் அவர்கள் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் மேலும் உள்ளதாவது: இலங்கையில் இன முரண்பாடு தோன்றிய பின்னர் சிறுபான்மையின மக்கள் பல வழிகளிலும் பாதிப்புகளை எதிர்கொண்டனர். அவ்வப்போது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட இன கலவரங்களால் சிறுபான்மை இனத்தவர், குறிப்பாக தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் அநியாயமாக கொல்லப்பட்டதுடன் பெருமதி மிக்க சொத்துக்களும் சூறையாடப்பட்டன. இன முரண்பாடு என்பது ஒரு மாற்றம் பெற்று ஆயுத பிணக்காக மாற்றமுற்ற போது பல்வேறு வழிகளிலும் தமிழ் மக்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டன. படுகொலைகள், சந்தேகத்தின் பேரிலான கைதுகள், காலவரையறையற்ற தடுப்புகள், விசாரணையற்ற அல்லது விசாரணை முடிவுறுத்தப்படாத திட்டமிட்டு இழுத்தடிப்பு செய்யப்பட்ட சிறைவாசம், காணாமலாக்கப்படுதல் என்றவாறாக அடக்குமுறைகளின் வடிவங்கள் நீண்ட பட்டியலை கொண்டன. தமிழர்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட அடக்குமுறைகளில் அதிகம் கவனம் கொடுக்கப்படும் விடயங்களாக இன்று வரையும் இருப்பவை சட்டத்தின் பிடியால் இருக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் தடுத்து வைப்பும், காணாமல் போனவர்கள் குறைந்த நிச்சயமற்ற தன்மையுமே. இவற்றுள்ளும் அதிக வலியையும் வேதனையையும் தருபவை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கதைகளே. இவ்வாறானதொரு விடய பரப்பாக செம்மணி புதைக்குழி விவகாரமும் விளங்குகின்றது. ஆயினும் தொடர்ந்தும் கைவிடப்படும் விடயமாக இனியும் இது மாறிவிடக் கூடாது எனும் அக்கறையை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஆகிய நாம் வலுவாக பதிவு செய்கின்றோம். இலங்கை இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாண குடாநாடு இருந்தபோது காணாமல் ஆக்கப்பட்ட பலருக்கு இன்று வரை என்ன நடந்தது என்பது தெரியாத அவல நிலை தொடர்கின்றது. இந்த நிலையை இறுதி போரின் போதும் நிகழ்ந்துள்ளது. அவர்களது உறவினர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். போருக்கு பின்னரான சூழ்நிலையில் யார் இந்த வலுவான சக்தியும் இயற்கை நீதிக்கு மாறாக நிகழ்ந்த அவலங்களை மறைக்க நினைத்தாலும் அவை ஏதோ ஒரு விதத்தில் வெளிக்கிளம்பிய வண்ணமே உள்ளன. செம்மணி புதைக்குழி விவகாரமும் இப்போது அவ்வாறு வெளிக்கிளம்பி நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் உரிய வகையில் முன்கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நிலை வலுவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் புதைக்குழிகளின் நீட்சி அறியப்படவும் வேண்டும் என்பதும் மிகவும் அவசியமானது. எந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தியும் புதைக்குழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது. உரிய நிதியை உரிய காலத்தில் விடுவித்தல், புதைக்குழி அகழ்வு பிரதேசங்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பினை வழங்குதல், அகழ்வு பணிகளில் ஈடுபடும் தரப்பினர் மீது அழுத்தங்களை பிரயோகிக்காதிருத்தல் என்பன அவசியமானவை என எமது ஆசிரியர் சங்கம் கருதுகின்றது. இவ்விடயங்களில் எந்தவித நிகழ்வும் மற்றும் செயற்பட வேண்டிய பொறுப்பு ஆட்சியில் உள்ள அரசாங்கத்துக்குரியது என்றுள்ளது. மன்னார் மடு பிரதேசத்தில் இருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அரசு பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் வழங்கிய ராணுவ வீரர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். முருங்கன் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அரங்கேற்றிய தரப்பினருடன் இணைந்து அந்த அழிவுகளை ஆதரித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றோருடன் கூட்டு சேர்ந்து நரைத்தனமான ஆட்சியை சிலர் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கின்றனர் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தோல்வியின் பிதாவாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளார். அதனால் தான் அவரின் தலைமை பதவிக்கு எதிராக கூட கட்சிக்குள் கோஷங்கள்
எழுப்பப்பட்டு வருகின்றன. தற்போது மட்டுமல்ல, தேர்தலுக்கு முன்பிருந்தே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சாணக்கியன் உள்ளிட்டவர்கள் போலி கருத்துக்களை பரப்பி வந்தனர். அதன் மற்றொரு அங்கமே பிள்ளையானின் கட்சியுடன் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமைக்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்ட கதையாகும். தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானின் கட்சியுடன் கூட்டு சேரவில்லை. எந்த ஒரு கட்சியுடனும் எமக்கு டீல் கிடையாது. என் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் சாணக்கியன் ராஜபக்சக்களுடன் கரம் கோர்த்து இருந்த நபர். முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு காரணமாக இருந்தவர்களுடன் ஜாலில் இவர்கள் ஒன்று சேர்ந்து வருகின்றனர். சித்து விளையாட்டுகள் மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். அதனால் தான் களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி அமைக்க முற்படுகின்றனர் என்றார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசார செவ்வந்தியின் வங்கி கணக்கிற்கு 50,000 ரூபாவை மாற்றியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதிவான் தனிஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து சந்தேக நபர் இசார செவ்வந்தியின் வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றியதாக கூறியுள்ளார். இதேவேளை சந்தேக நபர் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் இருந்து தொடர்புடைய பணத்தை பெற்றாரா என்பதை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணைகள் நிறைவடையாததால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். உண்மைகளை பரிசீலித்த நீதிவான் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரை 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்துக்கு டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அனைவரிடத்தும் மன்னிப்பு கோரியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக்கிற்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் 242 பேருடன் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியுள்ளதுடன் விமானம் விழுந்ததில் விடுதி மற்றும் குடியிருப்பு பகுதியில் உள்ள சிலரும் உயிரிழந்தனர். இதனை அடுத்து மொத்த உயிரிழப்பு 270 தாண்டியுள்ளது. இந்த நிலையில் அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்துக்கு டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் மன்னிப்பு கோரியுள்ளார். இது குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர், விமான விபத்து குறித்து கேள்விப்பட்டதும் அதிர்ந்து விட்டேன். அதை புரிந்து கொள்ளவே எனக்கு சில நிமிடங்கள் ஆகின. விபத்து குறித்து கேள்விப்பட்டதும் விமானத்தில் பயணித்தவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டேன். கடவுளை, என்னை இது எப்படியாவது அனைவரும் பிழைத்து விட வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமாக இருந்தது. அதன் பிறகு என்னை நானே தேற்றிக் கொண்டு உடனடியாக விமான நிலையம் புறப்பட்டு விட்டேன். விமான விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தைகள் இல்லாத மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருக்கின்றேன். டாடா நடத்தும் விமான நிறுவனத்தில் இந்த விபத்து நடந்ததற்கு நான் மிகவும் வருந்துகின்றேன். இந்த நேரத்திலும் அதற்கு பிறகும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் களமிறங்குமா என்ற கேள்விக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டது. அணுகுண்டு தயாரிப்பில் தீவிரம் காட்டுவதாக கூறி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்தது. இதற்கு ஈரானும் பதில் தாக்குதல் நடாத்தியது. ஈரானுக்கு ஆதரவாக கவுதி கிளர்ச்சி படை உள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து தனது கருத்தை தெரிவித்து வந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் களமிறங்குமா என பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியதற்கு, அதை நான் செய்யலாம், செய்யாமலும் போகலாம், ஆனால் நான் என்ன செய்வேன் என்று யாருக்கும் தெரியாது. நான் அந்த கேள்விக்கு பதில் அளிப்பேன் என நீங்கள் எண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஈரானுக்கு நிறைய பிரச்சனைகள் எழுந்துள்ளன. அவர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்தார்கள். நீங்கள் ஏன் 2 வாரத்துக்கு முன்பு இதை செய்யவில்லை என கேட்டேன். நீங்கள் அதை செய்திருக்கலாம், உங்கள் தேசம் இருந்திருக்கும் என சொன்னேன் என ட்ரம்ப் சிரித்தபடி தெரிவித்தார். T20 கிரிக்கெட் வரலாற்றில் அணியொன்றின் வெற்றியை 3 சூப்பர் ஓவர்கள் மூலம் தீர்மானிக்கப்பட்டு முதல் சந்தர்ப்பம் பதிவாகியுள்ளது. கிளாஸ்கோவில் நெதர்லாந்து மற்றும் நேபாளம் அணிகளுக்கு இடையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு 3வது சூப்பர் ஓவரில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. குறித்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நெதர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 152 ஓட்டங்களை குவித்திருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நேபாளம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு
ஓவருக்கு 152 ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது. இதன்படி கிரிக்கெட் விதிகளின்படி சூப்பர் ஓவர் மூலம் போட்டியின் வெற்றியாளர்களை தீர்மானிக்க நடுவர்கள் முடிவு செய்தனர். சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாடிய நேபாளம் அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 19 ஓட்டங்களை எடுத்தது. அதே நேரத்தில் நெதர்லாந்து அணியும் சூப்பர் ஓவரில் 19 ஓட்டங்களை எடுத்தது. பின்னர் முதல் சூப்பர் ஓவரில் இரு அணிகளும் சம ஓட்டங்களை பெற்றதால் வெற்றியாளர்களை தீர்மானிக்க இரண்டாவது சூப்பர் ஓவர் விளையாட வேண்டியிருந்தது. இரண்டாவது சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாடிய நெதர்லாந்து அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 17 ஓட்டங்களை எடுத்தது. இரண்டாவது சூப்பர் ஓவரில் 18 என்ற இலக்கை துரத்திய நேபாளம் அணி இரண்டாவது சூப்பர் ஓவரில் 17 ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. அதன்படி இந்த போட்டியின் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க கிரிக்கெட் வரலாற்றில் மூன்றாவது சூப்பர் ஓவரை விளையாட நடுவர்கள் முடிவு செய்ய வேண்டியிருந்தது. மூன்றாவது சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாடிய நேபாள அணி 2 விக்கெட்டுகளை இழந்து ஓட்டங்கள் எதனையும் எடுக்க முடியாமல் தடுமாறியிருந்தனர். பின்னர் நெதர்லாந்து அணியினர் 6 பந்துகள் ஒரு ஓட்டம் என்ற எளிதான இலக்கை துரத்தினர். மைக்கேல் லெவிட் மூன்றாவது சூப்பர் ஓவரின் முதல் பந்தில் ஒரு 6 ஓட்டம் ஒன்றை அடித்து நெதர்லாந்து அணி அந்த போட்டியில் வெற்றியை தனதாக்கியது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.